எல்லாம் போச்சு, நாசமாயிடுச்சு. எப்படி ஓடி வந்திருக்காங்க பாரு. பயந்தாங்குடிங்க. கொடுத்தது திங்கிற நாய்களுக்கு கூட இருக்கும். இதுக்கு மேல ரோஷம். எனக்கு போய் பிறந்திருக்கானுங்க இப்படிப்பட்ட ஆம்பளை பிள்ளைங்க. அப்பா, என்ன ராஜனை ஃபோன் பண்ணியிருந்தாருப்பா. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மணியங்கோட்டையோட அஸ்திபாரமா ஆடி போச்சுன்னு. சொத்து இல்லாத குடும்பத்திலிருந்து அவனுக்கு பொண்ணு வேண்டாமா? என்னோட சாவித்திரி. எப்பெல்லாம் உன் கண்ணில் கண்ணீர் வர்றதை பார்க்குறனோ அப்பெல்லாம் இந்த கிரீஸ் மனசை கல்லாக்கியிருக்கேன். கொன்னவனோட பணத்தை இறந்தவனோட இடத்துல எரிக்கணும். மணியங்கோட்டையில் பழைய சம்பிரதாயத்தை மாத்துறதுக்கு அதுக்கு தைரியம் இருக்கிற யாராவது இருக்காங்களா? இங்க சொல்றா. நீங்க காலையில ஆத்தோரமா காத்துருங்க. நீங்க பாப்பீங்க மாதவனோட பணத்தை. வாடகிரி போவோம். வாசு. ஓ, காவேரியில ரத்தத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சுபவஸ்து. കല്യാണകാരണിയായി സദസായി കല്യാഭിലാഷ സമുദായിനിയായി സിദ്ധിയായി മൂലപ്രകൃതിയായി വർത്തിക്കും അമ്മേ. சிஸ்டர்ஸ், இந்த அடுப்பில் தான் பாலை காய்ச்சணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லது. நான் ஃபயர் இன்ஜினை வர சொல்கிறேன். ஆதிகேஷவா, உயிரோடு இருக்கணும்னா ஓடிடு. உயிர் போச்சுன்னா திரும்ப வராது. துளசி, அண்டபதியான அக்னியையும் மகாலட்சுமியும் மனசுல தியானம் பண்ணி வேலூர் மடத்துல அக்னி சாலையை நான் மறுபடியும் செயல்படுத்த போறேன். அது உன் கையால நடக்கணும். பயமா இருக்கா? இங்க பாருங்க, வேண்டாம். இந்த அடுப்புல தான் எங்க அப்பாவுக்கு தீ பிடிச்சது. அப்பா, அப்பா. உன் அப்பாவை கொண்ட சாவித்திரியோட பணத்துக்கு தான் நீ நெருப்பு வைக்க போறது. பயத்தை தூக்கி ஏறி. எந்த ஆசாரியும் தவிர்க்க வேண்டிய வாயு மூலையில தான் இந்த வீட்டோட சமையல் கிட்ட இருக்கு. ஆனந்தா, கிழக்குல இருந்து வர்ற அந்த காத்தை தடுத்து நிறுத்து. எங்க காட்டு தீ மாதிரி அடர்த்தியா எரியிற சாவித்திரியோட அந்த அக்னி? எங்க ஹரிநாராயணனை சாகடிச்சு பொணந்தின்னிகளான அந்த நெருப்பு? சாவித்ரி, தன்னோட பாதுகாப்புக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாவா பிள்ளைங்களா இல்ல சரணடைய தயங்குற இந்த துஷ்ட சக்திய? யாரா இருந்தாலும் இந்த பித்தலாட்டத்தை பார்த்து பயப்படுறவன் கிடையாது இந்த மாதம். குரு, எல்லாரும் வாங்க. அடுப்புல பால் பொங்கிருச்சு. முன்னோர்கள் காலத்துல நடக்காத கிரக பிரவேசம் இப்பதான் நடந்திருக்கு. இப்ப இது ஒரு வீடு ஆயிடுச்சு. ஆமா, இது ஒரு லட்சணமான மனுஷாலயமா மாறப்போகுது. நான் உனக்கு தந்த வாக்க காப்பாத்த இன்னும் கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை பண்ணு. சாவித்திரியோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உன்னோட முன்னோர்கள் ஆசீர்வாதத்துக்காக. ஐயோ, யாரு? எனக்கும் தெரியல. என்னாச்சு? நான் இங்கேருந்து தப்பிச்சு போய் வலையில மாட்டிக்கிட்டேன். நல்லா சிலந்தி வலை இல்லை, இது ஏதோ அணக்கொண்டாக்கு விரிச்ச வலை மாதிரி இருக்கு. வணக்கம். என்னை யாருன்னு தெரியலையா? நல்ல வேலை, பேய்க்கும் அடையாளம் தெரிய மாதிரி தான் நல்லா இருக்கும். இந்த வலை இப்படியே என் மேலே இருக்கட்டும். இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. அந்த கொலகார வவால்கள் பறக்கிற அந்த அறை. கோவில்ல புவனேஸ்வரி அம்மன் மட்டும் கிடையாது. பாலமரத்தோட செவுத்துலயும் பூஜை இருக்கு.
அங்க விளக்கேத்துறதோ இன்னொரு மாய யட்சி. யாரு? உன்னோட அக்காதான். துளசி எங்க? உள்ள இருக்கா. அவ மேல விளக்கேத்திட்டு இருக்கா. என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்க? அவளை தனியா அங்க அனுப்பி வச்சுட்டு இங்க நீ என்ன பண்ற? கருணாகரா. நான் தான் மாதவா, உன் உயிர் எடுக்க வந்த உன் மச்சான். நான் தான் உனக்கு வேணும்னா அந்த அப்பாவை பொண்ணை விட்டுரு. மணியங்கோட்ட ஜெயா. நிறுத்துறா. முதல்ல உன் உசுறு தாண்டா எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இவளையும் இவ குழந்தையும் கொண்டு தூக்கி எறியறேன். சாகர வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். மாதவா, என்னை விட்டு. நான் ஓ மச்சான் இல்ல. சத்தியம் பண்ணி சொல்றா. என்னோட உன்னி கிருஷ்ணனை இந்த இடத்துல வச்சு கொண்டது நீதானே? இல்ல. தப்பா பிறந்த துஷ்டனும் மந்திரம் இல்லாத துர்தேவதையும் இந்த பூமியிலிருந்து அழிஞ்சு போகணும். அழியணும். கெட்டவன் நீதியோட கட்டளைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயிக்கப்பட்ட சாவுதான் உன்னோடது. எடுத்துட்டு போ. கொண்டு போய் தின்னு சாவித்ரி, உன்னோட புள்ளை. நீயும் செத்துரு மாதவா. உன் பணத்தை பார்க்கறதுக்கு எங்க அப்பா ஆத்தோரமா காத்துக்கிட்டு இருக்காரு. போ, மூழ்கி சாவு. மதுவனா, மதுவனா, மதுவனா. மாதவனானா? அங்க பாரு. இல்ல, இங்க 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 இங்க. ஹேய், வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் இல்ல, தெற்கு பக்கம் தெற்கு பக்கம். இந்த பூமி முழுக்க போய் தேடு. வேலூர் மடத்தோட சொந்தக்காரி திரிசூலத்தை ஏந்திட்டு இருக்கிற உங்க அண்ணன் மாதவன் சாகாம இருக்கணும்னா அவன் என் முன்னாடி வராம இருந்திருக்கணும். நாளைக்கு காலையில ஆத்துல போய் பாரு. அப்பதான் பணம் மேல வரும். செத்த செத்த பணம். மதுவனா.